வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாம் குக்கீஸ். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். அதே நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பேக் பண்ணுற டைமோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கூட 25 நிமிஷம் மட்டும்தான் நம்மளுக்கு எடுக்கும். ரொம்ப டைம் எடுத்து இது செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப்பு சுகர் பவுடர். இது ரெண்டுத்தையும் சலித்து எடுத்ததுக்கப்புறமா குக்கிங் ஆயில் அது ஒரு 1/2 கப் எடுத்து இப்போ இது நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இதில் கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் பிசையும் போதே தெரியும், மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடும் இந்த எண்ணெயிலே. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு சின்ன மூடி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன், குழிக்கரண்டி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ஷேப்பில் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு ட்ரேக்கு மாற்றிடுறேன். ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் ஜாம் வைக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி குழி பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நான் ஃப்ரூட் ஜாம் தான் வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ ஜாமில் அது எது வந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் போல் நீங்கள் இதை பேக் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே இது பண்ணிங்கன்னா அடியில் கருகிடும் ரொம்ப. அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நான் இதை ஒரு ஃப்ரை பேனில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ட்ரேவை இது உள்ளார வச்சுட்டு 20 நிமிஷம் அவ்வளோதான் இதுக்கான டைமே வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது ரொம்ப டைம் எடுத்து இதுக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. 10 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் டைமே எடுக்கும் இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு.